நம்ம ஐயனார் துணை சீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம ராக வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். சேரன் கிட்ட இருந்து வந்துட்டு போட்டு வாங்கிட்டு, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனை வந்துட்டு ஒரு பலிகாடை ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் எதுக்கே உனக்கு இந்த வேலை ராகவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிலாவை பிடிச்சிட்டு உட்கார வச்சு ராவடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் 8 மணி வரைக்கும் உட்கார வச்சு ராவடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதான் நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு காலில் விழாத வகையாக கெஞ்சிட்டு இருக்காரு. நிலா போயாயோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசுகிற மாதிரிலாம் நமக்கே தோணுது. ராகவ் நீங்கள் போங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு சொன்னாங்க. அந்த வேர்டு என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னென்னா நம்ம நிலாவுக்கும் நம்ம ராகவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த ராகு வந்து தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நிலா கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிலா வந்து சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா நம்ம சேரன் உள்ள போது அவன் தெரியாமல் வளரிட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காக வந்து நிலா வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்து திரும்ப ஒரு லூப்ல மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சேரன் அண்ணா ஒரு வெயிலான ஒரு பர்சன், அவருக்கு எதுவுமே தெரியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு சேரன் அண்ணா திட்டுற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ் வரப்போகுது. அது சேரன் அண்ணா வந்து எப்படி எடுத்துக்க போறாரு, அவங்க சோழன் பாண்டியன் பல்லவன்லாம் எப்படி எடுத்துக்க போறாங்க. இதில் வானதி வேற இருக்காங்க. வானதி இருந்தால் சும்மாவா, நீங்களே சொல்லுங்க. அவங்க ஊரை கூட்டியே வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சுருவாங்க. ரெண்டாவது வந்துட்டு வானதிக்கும் நம்ம நிலாவுக்கும் பிடிக்கவே. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிலாவை வந்து சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்துட்டு சோழன் வந்து என்னோட வந்து ஹஸ்பண்ட், அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, கடைசியாக அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சிடான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. பார்க்கலாம் நம்ம சோழன்கிட்டே அதை சொல்லி சோழனை வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கலாம். சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருக்குது. இப்போ பாண்டியனுக்கு வந்து கால் பண்ணால் கூட, பாண்டியனுக்கு வானதி கால் பண்ணால் கூட அவருக்கு வந்து பிடிக்க மாட்டாரு, அடிக்க போகிறாரு, போனை தூக்கி உடைக்க போகிறாரு. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சோழன் வந்து நிலா கூட சேர்ந்தாதான் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒரு போயிட்டுருக்க ஒரு சீரியல்னே சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக போகுது. என்னென்னா நம்ம சோழனோட லவ் ஸ்டோரி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்களிடையே. பட் ஆனால் அது வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் என்னென்னா இந்த கொஞ்சம் சீரியல் பார்த்தீங்கன்னா சீரியல் மாதிரியே ஆகிடுச்சு. முதல்ல டக்குன்னு முடிக்கிற ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஒரு ப்ரோமோ விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வாரம் இழுத்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி. நம்ம சோழன் எல்லாம் வந்து சீக்கிரமாக சேரணும் அப்படின்றது தான் நம்மளோட ரொம்ப பெரிய ஆசை. பார்க்கலாம் இது எப்படி நடக்குதா.